மார்க்கத்தை அணுவணுவாக பின்பற்றினா எப்படிப்பா வாழ்றது? இவர் என்னமோ ஒரு அவுளியா குஞ்சி மார்க்கத்தை அப்படி பார்க்கிறாராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அழிவுக்கான காரணம், வேற எதுவும் அல்ல. இதுதான் அழிவுக்கான காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பூரணமாக அதற்குள் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இந்த பூமியிலும் சந்தோஷமாக வாழுவோம், மறுமையிலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அடைவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விடயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொள்கையை சாதாரண சந்தையில் ஒரு பொருள் விற்கிறாங்க, அந்த பொருளுக்கு ரொம்ப டிமாண்ட். இந்த போன் இருக்குது, 100 பேர் கேட்கிறாங்க, 10 போன் தான் இருக்குன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த 10க்கு சீட்டு போடுறீங்களா? எனக்கு 10 போன்ல எனக்கு வேணும். அப்ப 25,000 போன் 2 லட்சம் சொல்லுவான். இந்த பெட்ரோல் போச்சு பாருங்க, சில ஊர்களில் 20,000 பெட்ரோல் வாங்கினானா. ஏண்டா 350 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்குறதுக்கு பிரச்சனை, 20,000 கொடுத்து வாங்குற அளவுக்கு போச்சு. இவ்வளவு பெட்ரோல், இவ்வளவு பெட்ரோல் சொன்னா போமா, டிமாண்ட் சப்ளை. அதே மாதிரி இந்த போன் இவ்வளவுதான் பாண்டா, 10 பேர் 1000 பேர் கேக்குறீங்க, ஊர்ல 10 பேருக்கு காட்டுறோம். இந்த முட்டையில் அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு முட்டையை சொன்னாதான் புரியும். அதாவது முட்டை மலிஞ்சிட்டு வைங்க, என்ன ஆயிரும்? பிரைஸ் கம்மியா போயிரும், 20 ரூபாய்க்கு இறங்கிரும். தேவைக்கு 5000 பேருக்கு முட்டை தேவை, நீங்க 2000 தான் கோழியில முட்டை வருதுண்டா, 60 ரூபாய் போயிரும். 5000 இருக்கிற 7,000 முட்டையை போட்டுன்னு வைங்க, 7,000 மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா முட்டை எனக்கு 5000 போதும், மற்ற 2000 அவிஞ்சு போயிரும். உடனே விலையை கம்மியாகி கொடுத்துருவாங்க. டிமாண்ட் சப்ளையும் இதெல்லாம் அரசாங்கம் தலை போறது இல்ல. டிமாண்ட் எது, சப்ளை என்னன்னு பார்த்து முடிவெடுக்கணும். அதான் மார்க்கம், மார்க்கெட் அப்படிதான் தீர்மானிக்கப்படும். இப்ப கொள்கை, மொபைல் போன் விட்டுருங்க, கொள்கை விளம்பரம் செய்யப்படுகிறது. இந்த கொள்கை வேணுமா? இந்த கொள்கை வேணுமா? இந்த கொள்கை வேணுமா? ஒரே ஒரு கொள்கை, இலவசமான கொள்கை. இதை மட்டும் மனுஷனுக்குள்ள உடல்ல மனசுல கொண்டு போய் சேர்த்தன்னு வைங்க, அவன் எப்படி ஆயிருவான்டா, புனிதமான ஆயிருவான். எந்த அளவுக்கு இந்த கொள்கை தெரியுமா? இந்த கொள்கையை ஒருவர் எடுத்தால் எழுத தெரியாத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட போய் கொள்கையை போட்டாச்சு. கொள்கை என்ன வேலைன்னு சொன்னாதானே அது பெருமதி தெரியும். பள்ளிவாசல் சும்மா கத்துறாங்க நினைக்கிறாங்க சில பேர், என்னமோ மைக்க பிடிச்சு பேசுறாங்க நினைக்கிறாங்க. இந்த கொள்கையோட பெருமதி தெரியுமா உங்களுக்கு? எந்த கொள்கைக்கு நீங்கள் எப்படி அலைமோதணும் தெரியுமா? பெருமாள் சொல்றாங்களே, முன்சப்புடைய பெருமதி தெரிந்தால் சீட்டு போடு, சீட்டு போடு, என் பேர் வருவதா, 50 பேர் முன்னுக்கு சப்புக்கு நிற்பாங்க. அதுல பெருமதி தெரிஞ்சா சீட்டு கூலிக்கு போட்டு முன்னாடி வருவார்கள். நானும் நீ என்று சண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு வெகுமதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறானே. இந்த கொள்கையுடைய பெருமதி தெரிந்தால், இது எவ்வளவு பெருமதி என்று புரிஞ்சா அப்பதான் பள்ளிவாசலுக்கு வருவீங்க, அப்பதான் இந்த அழிவான காரியத்தை விடுவீங்க, அசிங்கத்தை விடுவீங்க. என்னென்ன தலைவர்கள் இளைஞர்கள் பின்பற்றாங்களோ தூக்கி வீசுவார்கள். என்ன பெருமதி என்று புரியணுமா? சரி சொன்னானே, ரின்சோ எடுத்து சேஃபெக்ஸில் எடுத்து அதை எடுத்து உள்ளதெல்லாம் எடுத்து போட்டா எது பளிச்செண்டாவது அதான பெஸ்ட். இந்த கொள்கையை கொண்டு போய் உள்ள போறோம். யாருக்குள்ள? காட்டு மிராண்டி உள்ளவங்கள்ட்ட போறோம். எழுத தெரியாது. இந்த உலகத்துல கொஞ்சமாவது கௌரவமா வாழணும்னா எழுத தெரியணுமே, படிக்க தெரியணுமே. உங்க ஊர்ல எழுத தெரியாத ஒரு ஆள் வந்து நின்று பேசினான்னு கேட்பீங்களா? நீங்க கேட்கணும். ஆனா நான் கேட்கிறேன், கேட்பீங்களா? இவர் வந்துட்டாரு எங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவார்கள். அது இஸ்லாத்துல இல்ல. திக்கி திக்கி பேசினாலும் கேட்கணும். மூசா நபி அவ்வளவு பேர் தெளிவா பேசுறதுக்கு இருக்கிற நேரம் மூசா நபி எல்லாம் தேர்ந்தெடுத்தாயே, அவரா சொல்றாரு, ஹாரூன் நல்லா பேசுவாரு. நான் திக்கிருவனே, ரொம்ப தெளிவான நாக்கு இருக்குது. அவரை போய் அவன் அனுப்பியா பாரிசிலா ஹாரூனை கொண்டு போய் ஃபிரௌன் அனுப்பியா, தெளிவா பேசுவாரு. அல்லாஹ் சொன்னா, எனக்கு நீங்க வேணும். திக்கிற நீங்க மூசா, நான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டேன். ஹாரூன் வேணும்னா தாரேன் சப்போர்ட்டுக்கு. மாளிகைக்குள்ள போய் ஃபிரௌன் நிக்கிறான், சிப்பாய்கள் நிக்கிறாரு, எல்லாம் இருக்கிறான் படையோட. லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் தொடங்குறாரு. அந்த ஆயத்துக்கெல்லாம் திரும்பி சூரா தாஹா பிரட்டி பாருங்க. சூராவை என்ன ஆகுது? இப்படி எல்லாம் செய்யற நேரம் சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு சபை குலுங்கி நிக்குது. ஹாரூன் ஃபிரௌன் முன்னாடி கொஞ்சம் பேசுங்களேன். திக்ரவராஜே, ரப்பி ஷாலி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்ட துஆவை கேட்டுட்டு, யா அல்லாஹ்
கல்ப விஷாலமாக்கிறியா அல்லாஹ். ரப்பி ஷாலி சதரி, என் நெஞ்சை விரிவாக்கி விடியா அல்லாஹ். வயசில் அம்ரி ஃபிரௌன்ட்ட போய் ஜனாதிபதி காலே நடுங்குமே, முன்னாடி போனா உள்ளமெல்லாம் நடுங்கிருமே, கண்ணெல்லாம் மேல போகுமே, வேர்த்து வடியுமே. ஃபிரௌன் சும்மா உள்ள ஜனாதிபதி நினைக்காதீங்க. ஃபிரௌன் முன்னாடி போய் சொல்லணுமா, ஏய் நீ சொல்ற கொள்கை பிழை, நான் சொல்றது உண்மை, ஆனா ரப்புக்கும் ஆளான்றியே, உங்க எல்லாருக்கும் ரப்பு நான் தாண்டி, அது போய் விளங்குச்சா? அல்லாஹ் தான் ரப்பு சொல்லணும். இப்ப அல்லாஹ் அதை சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு? வலா எந்தலி குலிசானி, எனக்கு பேச்சே வராதே யா அல்லாஹ். வயதுக்கு சதுரி, என் நெஞ்சு இருகிறீ யா அல்லாஹ். ஃபிரௌன் முன்னாடி போய் பேசவா? வயதுக்கு சதுரி வலா எந்தலி குலிசானி ஃபார்சிலா ஹாரூன், ஹாரூனை கொஞ்சம் அனுப்பி யா அல்லாஹ். வலவும் அலைய தம்பும் ஃபாகாஃப யக்துலூன், என் மீது ஆல்ரெடி ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், என்னை மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, என்னை கொன்றுவாங்கன்னு பயப்படுறேன் யா அல்லாஹ், என்ன பொய்ப்பிச்சிருவாங்க யா அல்லாஹ், நான் இப்படியே அல்லாஹ் போறது? மூசா நீங்க தான் போங்கட்டான்ல. திக்குவாய் ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி, குர்ஆன் திரும்ப திரும்ப அதை மறைக்கவில்லை. உம்மி என்றதை ஏதோ உம்மிய நபியாக்கிட்டோம், உம்மி என்று சொல்லுது குர்ஆன். உம்மி என்றா உம்மாவை சார்ந்த புள்ள. உம்மாவை சார்ந்த புள்ளைக்கு என்ன தெரியும்? உம்மா தான் பால் கொடுக்கணும், உம்மா தான் கூட்டிட்டு போகணும். அதுக்குதான் அரபிகள் உம்மி என்றுவாங்க. எழுத தெரியாதவங்க ஒட்டுமொத்த இன்ஜினியருக்கும், டாக்டருக்கும், லோயஸ் மார்க்களுக்கும், ப்ரொஃபஸருக்கும், சயின்டிஸ்டுக்கு இவர் தான் நபி, காத்தமுல் அன்பியா. நீ அமெரிக்காவில் இருந்தா, ரஷ்யாவில் இருந்தா, இவெல்லாம் உன் தலைவர். அல்லாஹ் எடுத்து தேர்ந்தெடுத்து வைக்கிறான், அப்படி தெரியப்படுத்தி கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? மூசா நபி அப்படி தேர்ந்தெடுத்தான எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன், எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அவரை தேர்ந்து செய்யறான். அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறான். என்ன பொறுப்பு தெரியுமா? இந்த காட்டு மிராண்டி மக்களோட நீங்க பேசணும். எப்படி பேசணும்? அந்த மக்களுக்கு இந்த கொள்கையை சொல்லணும். அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அசிங்கத்தில் ஈடுபடுறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள், இவர்களை காக்கிற கொள்கை இந்த கொள்கை, இதை கொண்டு போய் கொடுக்கணும். மஸ்துல உள்ளவனுக்கு, போதையில உள்ளவனுக்கு குர்ஆன் சொல்லுது, குடிச்சிட்டு தொழுந்து வருவாங்களா, குடிச்சிட்டு கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா, அந்த மேல கேக்கு ஒழுங்கா இது இல்ல, இப்படி வாங்க, முன்னாடி வர்றாங்க, அவங்க இந்த பக்கம் வந்துருங்க, ஆண்கள் நல்ல இந்த பக்கம் வந்துருங்க. அப்ப குடிச்சிட்டு உள்ளவர்களுக்கு என்ன ஆகும்? குடி போதையில் இருந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குடிச்சவனுக்கு ஒண்ணும் புரியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா. எப்ப போதையில் இருக்கிறேன்னு தொழுகைக்கு வந்துடாதீங்கப்பா. குடிச்சிட்டு சில பேர் தொலை வருவாங்க, அது தப்புன்னு உங்களுக்கு தெரியல. அவங்க அதுக்காக வேண்டி என்ன சொல்றேன்னா, குடிச்சிட்டீங்கன்னா தொலை வராதீங்க. அந்த அளவுக்கு குடிக்கிறாங்க. இன்னமல் ஹமர் ஆயத் இறங்கல, அந்த ஆயத்துக்கு முன்னாடி குடிச்சா தொலை வராதீங்க, அவ்வளவு பேர் குடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெருமானார் இந்த கொள்கையை சொல்லுகிறார், மக்களிடம் போய் சொல்லுகிறார். இப்ப இந்த கொள்கையோட பெருமதி என்ன தெரியுமா? ஒண்ணுமே எழுத தெரியாது, பல்கலைக்கழகங்களும் ஒண்ணு இல்ல. ஒரு 25 ஆண்டுகள் கழிய இந்த கொள்கை முடியுது. 30 ஆண்டுகள் கழிய பாலைவனத்தில் ஒருவரா இருந்தவர் உங்க ஊர்ல அணுக்கணையில ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என்னமோ அந்த பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணிட்டாங்க ஜேவிபி வைங்களேன், இருந்து இருந்து கத்தி 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 3 பேரா இருந்து எத்தனை பேர் இருந்து ஜனாதிபதி ஆச்சு, ஜனாதிபதி ஆயிட்டாங்க. இது கொஞ்சமா இருந்து அது இலங்கையில தான் ஜனாதிபதி, உலகத்துக்கே ஜனாதிபதியா. ஆனால் மதீனாவில் அரசியல் செய்யவில்லை ரசூலுல்லாஹ். சொந்த ஊரில் இருந்த செல்வாக்கு இழந்தார்கள். தான் உடுத்த உடுப்போடு மதீனாவுக்கு போனார்கள். ஆட்சிக்கு பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, தன்னோட ஏழை தோழர்கள் இருந்தார்கள். இப்படி இருந்தவங்க கணக்கு போட்டா அமெரிக்காவில் உள்ள வீட்டோ பவர் மாதிரி இவங்க வருவாங்கன்னா இது எந்த கணக்குல போடலாம்? அதான் நான் கேட்கிறேன் கேள்வி. இந்த கொள்கைக்கு என்ன விலைன்னு கேட்கறதுக்கு தெரியுமா? இந்த போனுக்கு ஒரு விலை சொல்லுவீங்க, இஸ்லாத்துக்கு என்ன விலை சொல்ல போறீங்க? உங்க புள்ளியை பெருமதி தெரிந்தால் பள்ளியில பயான் வைங்கன்னுவாங்க, எங்களுக்கு படிச்சுட்டாங்கன்னுவாங்க. இந்த கொள்கை மலர்கிறது யார்கிட்ட? யாரு கோவக்காரனோ, வாழை எடுத்த தலையை சீவுறதை தவிர வேற எதுவும் தெரியாதோ அந்த உமர் பின் கத்தாப் ஆரம்பம். அவரை இப்பொழுது நான் சொல்லவில்லை, ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மாறுகிறார், ஒரு கலீஃபாவாக மிக பக்குவமான மனிதராக மாறுகிறார். சுப்ஹானல்லாஹ். காட்டு மீராண்டி தனமாக நின்றவர்கள் எல்லாம் மாறுறாங்க, அந்த கொள்கை மாத்துது.